Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி டாபிக்கை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த கான்செப்டை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? உங்ககிட்ட ஒரு ரொம்ப சிம்பிளான எவ்ரிடே கொஸ்டின்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம வீட்ல எல்லாம் அந்த பழைய காலத்து மஞ்சள் கலர்ல எரியற பல்ப் இருக்கும் இல்லையா, அது ஆன் பண்ண உடனே அது ஃபுல் பிரைட்னஸ்க்கு வர்றதுக்கு ஒரு சின்ன டிலே ஆகுறது கவனிச்சிருக்கீங்களா? ஆமா கவனிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பல்பும் அதை கனெக்ட் பண்ற வயரும் நல்ல சூடாகிறதையும் பார்த்திருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது அந்த வயரோட பிஹேவியர் மாறுதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? பார்த்திருக்கேன். எனக்கு என்ன தோணும்னா, ஒரு பொருள் சூடாச்சுன்னா அதுல கரண்ட் இன்னும் சுலபமா போகணும்னு தான் நினைப்பேன். ஒரு சூடான கத்தி வெண்ணெயில போற மாதிரி. ஆனா நீங்க கேக்குறத பார்த்தா அந்த லாஜிக் இங்க வேலைக்கு ஆகாது போல. எக்ஸாக்ட்லி. அதுதான் இங்க இருக்கிற ஒரு சூப்பரான ட்விஸ்ட். நீங்க நினைக்கிறதுக்கு நேர்மாறா நடக்கும். ஒரு இன்காண்டசன்ட் லைட் பல்போட ஃபிலமெண்ட், அதாவது அந்த சின்ன கம்பி டங்ஸ்டன்ல செஞ்சிருப்பாங்க. ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கு முன்னாடி அது ரூம் டெம்பரேச்சர்ல கூலா இருக்கும். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அதோட டெம்பரேச்சர் ஏறி கிட்டத்தட்ட 2500 கெல்வின் வரைக்கும் போகும். வாவ், அவ்வளோ அதிகமாவா? திடீர் ரெசிஸ்டன்ஸ் ஜம்ப தாங்க முடியாம தான் நிறைய பல்ப்ஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ற அந்த ஒரு நொடியில ஃபியூஸ் ஆகிடும். ஆனா இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இதே விஷயம் ஒரு செமி கண்டக்டருக்கு, அதாவது உங்க போன்ல இருக்கிற சிப் மாதிரி ஒரு பொருளுக்கு நடந்தா ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஆப்போசிட்டா இருக்குமா? ஆமா, அது சூடாக சூடாக கரண்ட்டை இன்னும் நல்லா கண்டக்ட் பண்ணும். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெட்டீரியலோட டெம்பரேச்சர் மாறும்போது அதோட ரெசிஸ்டன்ஸும் மாறும். ரெசிஸ்டன்ஸ்னா கரண்ட்டை தடுக்கிற சக்தி. மெட்டல்ஸ், அதாவது இரும்பு, காப்பர் மாதிரி உலோகங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தியாகும். ஆனா செமி கண்டக்டர்ஸ்க்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெண்டும் எதிரெதிரா பிஹேவ் பண்ணும். ஒன்னுல அதிகமாகுது, இன்னொன்னுல குறையுது. ஆமா, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிய வைக்க ஒரு கிரவுடட் டான்ஸ் ஃப்ளோர் அனாலஜி எடுத்துக்கலாமா? ரெடியா? ஓகே, டான்ஸ் ஃப்ளோர் அனாலஜி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸை பார்க்கலாம். ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல டான்ஸ் ஃப்ளோர்ல நிறைய பேர் ஆடுறாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த டான்சர்ஸ் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனா என்ன? இந்த டான்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்டேஜை நோக்கி ஒரு டைரக்ஷன்ல போறது. இப்போதைக்கு எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. இப்போ டிஜே வந்து மியூசிக்கோட டெம்போவை, அதாவது வேகத்தை கூட்டுறாரு. இதுதான் நம்ம மெட்டீரியலோட டெம்பரேச்சரை கூட்டுறது. இப்போ டான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்னும் வேகமா ஆட ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்க வாய்ப்பு அதிகமாகும். இந்த கொலிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்டேஜை நோக்கி போற அந்த ஒழுங்கான வேகம் குறைஞ்சிடும். ஒரு பெரிய கூட்ட நெரிசல்ல மாட்டுக்கிட்ட மாதிரி ஆகிடும். இந்த குழப்பம்தான் இன்க்ரீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? ஓகே, சோ ஃபார் மெட்டல்ஸ் அதிக டெம்பரேச்சர்னா அதிக வைப்ரேஷன்ஸ், அதிக கொலிஷன்ஸ், அதனால அதிக ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுது. எக்ஸலண்ட். இப்போ செமிகண்டக்டர்ஸ்க்கு வருவோம். இப்போ இன்னொரு டான்ஸ் ஃப்ளோரை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனா இது ரொம்ப எம்டியா இருக்கு. அங்க இங்கன்னு ஒரு சிலர் மட்டும்தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆள் கம்மியா இருக்காங்க. ஆமா, இப்போ டிஜே மியூசிக் டெம்போவை, அதாவது டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணும்போது உள்ள ஆடுறவங்க மட்டும் ஃபாஸ்டா ஆடுறது இல்லாம வெளியில சும்மா சேர்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கூட்டமும், அதாவது பவுண்ட் எலக்ட்ரான்ஸ், மியூசிக் நல்லா இருக்கே நாங்களும் ஆட வரோம்னு டான்ஸ் ஃப்ளோருக்குள்ள குதிச்சிருவாங்க. ஓ, அப்ப புதுசா நிறைய டான்சர்ஸ் உள்ள வராங்க. எக்ஸாக்ட்லி, புதுசா நிறைய டான்சர்ஸ், அதாவது சார்ஜ் கேரியர்ஸ் உள்ள வராங்க. இப்போ உள்ள இருக்கிறவங்க வேகமா ஆடி இடிச்சுக்கிட்டாலும் அந்த ப்ராப்ளமை விட புதுசா உள்ள வந்த டான்சர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால மொத்தமா ஸ்டேஜ் நோக்கி போற ஆட்களோட எண்ணிக்கை, அதாவது கரண்ட் அதிகமாகுது. அதனால ரெசிஸ்டன்ஸ் குறையுது. வெயிட், எனக்கு இங்க ஒரு சின்ன டவுட். செமிகண்டக்டர்ஸ்லயும் டான்சர்ஸ் வேகமா தானே ஆடுறாங்க. அப்போ கொலிஷன்ஸ் அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? சோ ரெசிஸ்டன்ஸை கூட்டுற ஒரு எஃபெக்டும் இருக்கு. ஆனா புது டான்சர்ஸ் வர்றதுனால ரெசிஸ்டன்ஸை குறைக்கிற எஃபெக்டும் இருக்கு. இந்த ரெண்டுல ஏன் எப்போதுமே இந்த நியூ டான்சர்ஸ் எஃபெக்ட் ஜெயிக்குது? தட்ஸ் தி $1,000,000 question. மிக சரியான கேள்வி. ஆமா, ரெண்டு எஃபெக்ட்மே நடக்கும். ஆனா அதோட இம்பாக்ட் வேற வேற லெவல்ல இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது
கொலிஷன்ஸ் அதிகமாகிறதுனால வேற ரெசிஸ்டன்ஸ் மாற்றம் வந்து ஒரு லீனியரா, அதாவது 1 2 3ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாறும். ஆனா புது சார்ஜ் கேரியர்ஸ் உருவாகிறது இருக்கே, அது எக்ஸ்போனென்ஷியலா, அதாவது 2 4 8 16ன்னு தாவி குதிச்சு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சின்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்க்கு கூட கேரியர்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிடும். ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth இன் கேரியர்ஸ் அந்த லீனியர் இன்க்ரீஸ் இன் கொலிஷன்ஸை ரொம்ப சுலபமா டாமினேட் பண்ணிடும். அதனால தான் ஓவராலா ரெசிஸ்டன்ஸ் குறையுது. வா ஓகே. சோ புது டான்சர்ஸ் வர்றது மட்டும் காரணம் இல்ல, அவங்க வர்ற வேகம் அங்க நடக்கிற குழப்பத்தோட வேகத்தை விட பல மடங்கு அதிகம். இது நல்லா புரியுது. சூப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ அந்த டான்ஸ் ஃப்ளோர்ல இருந்து வெளிய வந்து நம்ம NCERT புக்ல இதை எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். Now let us see how NCERT defines this. அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ரீட் பண்றீங்களா? Sure. Over a limited range of temperatures that is not too large, the resistivity of a metallic conductor is approximately given by rho T equals to rho naught 1 plus alpha T minus T naught. பெர்ஃபெக்ட். இந்த ஃபார்முலாவை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள். நாம இதை உடைச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ டி, இதுதான் நம்மளோட புது ரெசிஸ்டிவிட்டி. டீங்கிற புது டெம்பரேச்சர்ல. செகண்ட் ரோ ஜீரோ, இது வந்து பழைய ரெசிஸ்டிவிட்டி. டி ஜீரோங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்ல, ரூம் டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாமே, அப்போ இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி. தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஆல்ஃபா. இதுக்கு பேரு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இது ஒரு கான்ஸ்டன்ட், அந்த மெட்டீரியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி. சுருக்கமா சொன்னா 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஏறும்போது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ மடங்கு அதிகமாகும்னு சொல்ற ஒரு நம்பர் தான் இந்த ஆல்ஃபா. Okay. ஸோ ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, நியூ ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல்ஸ் ஓல்ட் ரெசிஸ்டிவிட்டி இன்டூ 1 பிளஸ் ஆல்ஃபா இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நம்ம டான்ஸ் ஃப்ளோர் அனாலஜி படி மெட்டல்ஸ்க்கு ஆல்ஃபா வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஏறினா ரெசிஸ்டன்ஸும் ஏறும். செமிகண்டக்டர்ஸ்க்கு ஆல்ஃபா நெகட்டிவா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஏறினா ரெசிஸ்டன்ஸ் குறையும். சரி, அப்போ ஆல்ஃபாவோட சைன் தான் ஒரு மெட்டீரியல் மெட்டலா இல்ல செமிகண்டக்டரான முடிவு பண்ணுது. ஆனா எல்லா மெட்டீரியலும் இப்படி கிளியரா பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவா தான் இருக்குமா? இல்ல நடுவுல, அதாவது ஆல்மோஸ்ட் 0 ஆல்ஃபா இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் இருக்கா? பிரில்லியன்ட் கொஸ்டின். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். ஆமா இருக்கு. சில ஆலாய்ஸ், அதாவது உலோக கலவைகள், உதாரணத்துக்கு நிக்ரோம், மெங்கனீன், இவங்களுக்கெல்லாம் ஆல்ஃபா வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 0 பக்கத்துல இருக்கும். அப்போ அவங்கள ஹீட் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் பெருசா மாறாதா? அதனால என்ன பயன்? எக்ஸாக்ட்லி, அதுதான் உங்களோட சூப்பர் பவர். நீங்க அவங்கள ஹீட் பண்ணாலும் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் மாறாம அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். இதனால தான் நம்ம லேப்ல பயன்படுத்துற ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே நிக்ரோம் இல்ல மேங்கனின் வயர் வச்சு செய்றாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது கரண்ட் போனாலும் அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ மாறக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ப்ரெடிக்டபிலிட்டிக்காக இந்த அலாய்ஸை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. மெட்டல்ஸ் பிளஸ் வி ஆல்ஃபா, செமிகண்டக்டர்ஸ் மைனஸ் வி ஆல்ஃபா, அப்புறம் இந்த ஸ்பெஷல் அலாய்ஸ் நியர் 0 ஆல்ஃபா. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆகும். ஒரு காப்பர் வயரோட ரெசிஸ்டன்ஸ் 20 டிகிரி செல்சியஸ்ல 10 ஓம் இருக்கு. காப்பரோட ஆல்ஃபா வேல்யூ 0.0039 per டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ அந்த வயரை 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணா அதோட புது ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, டெம்பரேச்சர் சேஞ்ச் டெல்டா டி வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ 100 minus 20 is equal to 80 degree Celsius. Perfect. இப்போ ஃபார்முலால போடுங்க. R of T equal to R naught 1 plus alpha delta T. R of 100 degrees equal to 10 into 1 plus 0.0039 into 80. 0.0039 into 80. அது வந்து 0.312. Correct. So R of 100 degrees equal to 10 into 1 plus 0.312 equals to 10 into 1.312, which is 13.12 ohm. பாத்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்ல இருந்து 13.12 ஓம்க்கு கிட்டத்தட்ட 30% அதிகமாயிடுச்சு.
இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. நம்ம நாட்டுல இருக்கிற பவர் கிரிட்ட டிசைன் பண்றதுல இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. பல 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு போற ஹை வோல்டேஜ் பவர் லைன்ஸ் ஒரு கோடை காலத்துல வெயில்ல சூடாகும் போது அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஆமா ஆகும். இது அவங்க கணக்குல எடுத்துக்கலைனா பவர் லாஸ், அதாவது P = I²R ஃபார்முலா படி ஆயிரக்கணக்கான மெகாவாட் பவர் வீணாகும். இது பெரிய பிளாக் அவுட்ஸ் கூட உண்டாக்கலாம். அப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒரு சின்ன ஃபார்முலா ஒரு $multi-billion பவர் கிரிட டிசைன் பண்ண உதவுது. தட்ஸ் a huge implication. ப்ரிசைஸ்லி. சரி, இப்போ இந்த டாபிக்ல ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல செய்யற சில காமன் மிஸ்டேக்ஸ், அதாவது சைலண்ட் கில்லர்ஸ பார்க்கலாம். இதுல தான் நிறைய மார்க்ஸ் போகும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தியாகும். ஏன் இந்த தப்பு நடக்குதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டல்ஸ பத்தி படிச்ச உடனே அதையே எல்லாத்துக்கும் பொதுவா நினைச்சுக்கிறாங்க. ஆமா, நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குறது பெரும்பாலும் மெட்டல்ஸ் தான். ஆனா சரியான கருத்து சரியான கருத்து. மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் டெம்பரேச்சர் ஏறும்போது ரெசிஸ்டன்ஸ் ஏறும், ஏன்னா அதுக்கு பாசிட்டிவ் ஆல்ஃபா இருக்கு. செமிகண்டக்டர்ஸ்க்கு நேரமாறு ரெசிஸ்டன்ஸ் குறையும், ஏன்னா அதுக்கு நெகட்டிவ் ஆல்ஃபா இருக்கு. டான்ஸ் ஃப்ளோர் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட். இப்போ ரெண்டாவது மிஸ்டேக், இது கொஞ்சம் ட்ரிக்கி. மிஸ்டேக் #2. சூப்பர் கண்டக்டர்ஸ்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, கிட்டத்தட்ட 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மெட்டல். இங்க 0 ரெசிஸ்டன்ஸை ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டா மெதுவா 0 ஆகிற மாதிரி மாணவர்கள் யோசிக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. சூப்பர் கண்டக்டிவிட்டிங்கிறது ஒரு முற்றிலும் மாறுபட்ட குவாண்டம் ஃபினோமினன். ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கீழே அந்த மெட்டீரியலை கூல் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் மெதுவா குறையாது. திடீர்னு ஒரு ஸ்விட்சை ஆஃப் பண்ண மாதிரி அந்த எக்ஸாக்ட் டெம்பரேச்சர்ல 0க்கு விழுந்துடும். இட்ஸ் அ ஃபேஸ் டிரான்சிஷன். ஐஸ் தண்ணி ஆகிற மாதிரி. காட் இட். சோ அது மெதுவா 0க்கு போறதில்ல, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சி. இட்ஸ் an on-off switch, not a dimmer. பர்ஃபெக்ட் அனாலஜி. an on-off switch, not a dimmer. சரி, இப்போ இதெல்லாம் சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ், சில மெமரி ஆங்கர்ஸ். ஃபர்ஸ்ட், ஒரு மினோமிக். சிம்பிளா MRTன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டாலிக் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். MRT. ஓகே. அதுக்கு ஆப்போசிட் SDT, செமிகண்டக்டர் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். MRT and SDT. சிம்பிள். MRT and SDT. சரி, இது ஈஸியா இருக்கு. அடுத்தது ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். எக்ஸாம் ஹால்ல கூட யாருக்கும் தெரியாம பெஞ்ச் கீழே செஞ்சு பார்க்கலாம். மெட்டல்ஸ்க்கு உங்க கையை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஹீட் பண்ற மாதிரி கையை வேகமா ஆட்டுங்க. உங்க விரல்கள் ஒன்னோட ஒன்னு அதிகமா இடிக்கும் இல்லையா? மோர் கொலிஷன்ஸ். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ். ஆமா, இடிக்குது. செமிகண்டக்டர்ஸ்க்கு கையை நல்லா மூடிக்கோங்க. இது பவுண்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஹீட் பண்ற மாதிரி கையை ஆட்டும் போதே மெதுவா உங்க விரல்களை விரிங்க. இது புது கேரியர்ஸ் உள்ள வர்றத குறிக்குது. சோ ஆடா ஆளுங்க ஜாஸ்தியாகி ரெசிஸ்டன்ஸ் குறையுது. இது செம்ம ட்ரிக். இந்த கையசைவு கலிஷன்ஸ்க்கும் கேரியர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிய வைக்குது. கண்டிப்பா மறக்காது. கிரேட். சரி, இப்போ இந்த முழு டிஸ்கஷனையும் சமரைஸ் பண்ணலாம். எக்ஸாமுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். 1. மெட்டல்ஸ்ல ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் போது லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகி எலக்ட்ரான் கொலிஷன்ஸ் அதிகமாகும். டெக்னிக்கலா சொன்னா ரிலாக்ஸேஷன் டைம் டவ் குறையும். 2. செமிகண்டக்டர்ஸ்ல ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் போது சார்ஜ் கேரியர்ஸோட எண்ணிக்கை, அதாவது நம்பர் டென்சிட்டி N அதிகமாகும். இந்த N இன்க்ரீஸ் எஃபெக்ட் டவ் டிக்ரீஸ் எஃபெக்டை விட ரொம்ப டாமினண்டா இருக்கும். 3. த ஃபார்முலா. மெட்டல்ஸ்க்கு R of T equals to R0 1 plus alpha of delta T. இங்கே ஆல்ஃபா பாசிட்டிவ். அப்புறம் நிக்ரோ மாதிரி ஸ்பெஷல் அலாய்ஸ்க்கு ஆல்ஃபா கிட்டத்தட்ட 0ன்னு மறக்காதீங்க. 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. ஹோப் இந்த டாபிக் இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். டெஃபினெட்லி கிறிஸ்டல் கிளியர். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம மெட்டீரியல் சயின்ஸை பயன்படுத்தி அட்டாமிக் லெவல்ல ஒரு புது மெட்டீரியலை டிசைன் பண்றோம்னு வச்சுப்போம். எந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் 0 டிகிரிஸ்ல இருந்தாலும் சரி, 1000 டிகிரிஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு துளி கூட மாறாம பர்ஃபெக்ட்லி ஸ்டேபிளா இருக்கு. அப்படி ஒரு பொருள் இருந்தா அது எந்த மாதிரியான டெக்னாலஜிஸை உருவாக்கும் யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.